வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மானசாவும் ராஜேஸ்வரியும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மா, சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலியில் நான் கலந்துக்கணும். அதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும். அம்மா ப்ளீஸ். தன் முன் நின்ற 22 வயது அழகு தேவதையான மானசாவை நிமிர்ந்து பார்த்தாள் ராஜேஸ்வரி. மானசா நல்ல உயரம், அதற்கேற்ற உடல்வாகு, நல்ல எடுப்பான நிறம், பார்ப்பவரை கவர்ந்திழுக்கும் கண்கள். மானசா நடனம் ஆடுபவள் என்பது அவள் நின்றதில், அவள் தோற்றத்தில், அவள் தோரணையில் தெளிவாக தெரிந்தது. அவள் கண்கள் சதா சர்வ காலமும் அவள் இதயத்தில் இருந்த மென்மையான உணர்வுகளை அபிநயம் பிடித்து கொண்டிருந்தன. மானசாவை முதல் முறையாக பார்ப்பவர்கள் அவளுடைய அழகில் சொக்கிப் போவார்கள். ஒரு பெண்ணிடம் எப்படி இவ்வளவு அழகு இருக்க முடியும் என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் எல்லாம் அவள் தாய் ராஜேஸ்வரியை பார்க்கும் வரைதான். ராஜேஸ்வரியை பார்த்ததும் இப்போது தெரிகிறது இந்த பெண்ணின் அழகு எங்கிருந்து வந்ததென்று. தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை. அம்மாவை பார்க்கும்போது பெண் கொஞ்சம் குறைவுதான் என்று பேசிக்கொள்வார்கள். மானசாவின் அழகு பார்ப்பவர்களை மயங்க வைக்கும். ராஜேஸ்வரியின் அழகு பார்ப்பவர்களை வணங்க வைக்கும். அதுதான் தாய்க்கும் மகளுக்கும் நடுவில் இருந்த வேறுபாடு. ராஜேஸ்வரிக்கு 45 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் பார்ப்பவர்கள் யாருமே 30 வயதுக்கு மேல் மதிப்பிட மாட்டார்கள். ராஜேஸ்வரி எப்போதும் பட்டு புடவையுடனும் தலை நிறைய பூவுடனும் மங்களகரமாகவே இருப்பாள். கலை வண்ணத்துடன் செய்யப்பட்ட வைர நகை எந்த பெண்ணையும் அழகாக காண்பிக்கும். ஆனால் ராஜேஸ்வரியின் விஷயத்தில் அவளுடைய அழகால் அந்த நகை இன்னும் அழகாக தோன்றியது. மானசாவே நல்ல உயரம். அவளை விடவும் ராஜேஸ்வரி உயரமாக இருந்தாள். அதிக பருமனும் அதிக ஒல்லியும் இல்லாமல் பாந்தமான உடல்வாகு. ராஜேஸ்வரியின் கணவனை பற்றி யாருக்குமே தெரியாது. அவன் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதாக சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் அவன் வாழ்க்கை வெறுத்து போய் துறவரம் பெற்று இமயமலை பக்கம் போய்விட்டதாக சொன்னார்கள். யாருக்கும் அவளிடம் அதை பற்றி கேட்கும் துணிச்சல் இல்லை. ராஜேஸ்வரி ஒரு கோடீஸ்வரி. அவளுடைய கிராமத்தில் பல ஏக்கர்கள் நிலம் அவளுக்கு சொந்தம். அதுபோக சென்னையில் ஒரு பெரிய கார் உதிரி பாகங்கள் தொழிற்சாலையை நடத்தி வருகிறாள். வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் விற்று வரவு நடந்து கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான நிறுவனம். அதுபோக ஒரு கால் டாக்ஸி கம்பெனியும் ஒரு பஸ் கம்பெனியும் நடத்தி வருகிறாள். அம்மா, சிதம்பரத்தில் நடக்கிற நாட்டியாஞ்சலியில் நான் கலந்துக்கணும். அதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும். அம்மா ப்ளீஸ். 2வது முறை சொன்ன போதுதான் மகளை நிமிர்ந்து பார்த்தாள் ராஜேஸ்வரி. ஒரு சக்கரவர்த்தி அரசவையில் அமர்ந்திருப்பதைப் போல் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் ராஜேஸ்வரி. அவளுடைய கம்பெனியின் பொது மேலாளரும் கால் டாக்ஸி கம்பெனியின் நிர்வாக இயக்குனரும் கையில் கத்தை காகிதங்களை வைத்து கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நீலாங்கரையில் இருந்த ராஜேஸ்வரியின் பிரம்மாண்டமான அரண்மனையின் பின் 20,000 சதுர அடியில் பளிங்கினாலும் கண்ணாடியினாலும் இழைக்கப்பட்ட அந்த மாளிகையை வீடு என்றா சொல்ல முடியும்? விசாலமான வரவேற்பறையில் அமர்ந்திருந்தார்கள். சென்னையில் இருக்கும் பல அடுக்குமாடி வீடுகளை விட அந்த வரவேற்பறை பெரியது. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கும் அந்த உயர் அதிகாரிகள் ராஜேஸ்வரியை விட அதிகம் படித்தவர்கள். அவள் முன் பவ்யமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை உட்கார சொல்லி ராஜேஸ்வரி பல முறை சொல்லிவிட்டாள். கேட்டால்தானே? அவர்களால் அவள் முன் உட்கார முடியவில்லை. ராஜேஸ்வரி நிலையில் இருக்கும் பல செல்வந்தர்கள் மரியாதையை கேட்டு பெறுகிறார்கள். ராஜேஸ்வரிக்கு அது கேட்காமலேயே கிடைத்தது. தன்னுடைய மகளை பாசத்துடன் பார்த்தாள் ராஜேஸ்வரி. அதிகாரிகளிடம் 1-2 வார்த்தைகள் பேசி அனுப்பி வைத்தாள். ராஜேஸ்வரியை பொறுத்த மட்டில் அவளுக்கு மானசாதான் உலகம். தொழில் முறையில் அவளை தெரிந்தவர்கள் அவள் பேரை கேட்டாலே நடுங்குவார்கள். அவள் தொழிலில் அவள் ஆட்சிதான் நடக்கும். தேவைப்படும்போது இரும்பு கரம் கொண்டு எதிர்ப்பை நசுக்க தயங்க மாட்டாள். உண்மையாக உழைப்பவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் அவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத அளவிற்கு அள்ளி அள்ளி தருவாள். ஒரு முறை அவள் தொழிற்சாலையில் வேலை பார்க்கும்
ஒரு ஊழியனுக்கு மாரடைப்பு வந்தபோது எல்லா விதிகளையும் மீறி அவனுக்காக 10 லட்சம் ரூபாய் செலவழித்து அவனை குணமாக்கினாள். சட்டப்படி 10,000 ரூபாய் வரை செலவழித்தால் போதும் என்று அவளுடைய ஆலோசகர் சொன்னார். அவன் எனக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறான். அவன் உயிரை காப்பாத்துறது தான் என் முதல் வேலை. அதுக்காக எத்தனை கோடி ரூபாய் வேணும்னாலும் செலவழிப்பேன். சட்டமாவது சாம்பாராவது என்று ராஜேஸ்வரி முழங்கிய போது அவருடைய ஆலோசகர் அவளை பார்த்து கை கூப்பினார். அவருக்கு பேச்சே வரவில்லை. தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கே கருணை காண்பிக்கும் ராஜேஸ்வரி தன் பெண்ணுக்கு என்னதான் செய்ய மாட்டாள்? மானசாவிற்கு ஒரு முறை கடுமையான வைரஸ் காய்ச்சல் வந்தபோது ஒரு வாரம் மானசாவின் அருகிலேயே இருந்தாள். அந்த ஒரு வாரம் அவள் வேறு எந்த வேலையும் பார்க்கவில்லை. அவளை பார்ப்பதற்காக வெளிநாட்டில் இருந்து வந்த முக்கியமான வாடிக்கையாளர்களை பார்க்க மறுத்துவிட்டாள். அவர்கள் வங்கியின் நிர்வாக இயக்குனரை பார்க்க மறுத்துவிட்டாள். கம்பெனியின் முக்கியமான நிர்வாக குழு கூட்டத்தையும் தவிர்த்து விட்டாள். அவளுக்கு தெரியாமல் அவர்கள் கம்பெனியின் வயதான அக்கவுண்டன்ட் ஒரு சிறிய கணக்கு போட்டு பார்த்தார். அந்த ஒரு வாரம் ராஜேஸ்வரி தன் தொழிலை பார்க்காததால் ஏற்பட்ட நிகர இழப்பு ஏறக்குறைய 2 கோடி. 2000 கோடி நஷ்டமானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு என் பொண்ணு தாயா முக்கியம். அந்த கணக்கு பற்றி தெரிந்ததும் ராஜேஸ்வரி முழங்கினாள். அம்மா, சிதம்பரத்துல நாட்டியாஞ்சலியில நான் கலந்துக்கணும். அதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும். அம்மா ப்ளீஸ். 3வது முறையாக மானசா கேட்டபோது ராஜேஸ்வரி ஒரு மென் சிரிப்புடன் சொன்னாள். அதுக்கு என்ன கண்ணு, நம்ம பென்ஸ் காரை எடுத்துக்கிட்டு போ. டிரைவர் நடராஜன் அனுப்பி வைக்கிறேன். நம்ம பிஆர் மேனேஜர் ராஜேஷ் கூட வருவான். போய் நல்லபடியா ஆடிட்டு வா. இல்ல நான் வரணுமா? ஐயோ அம்மா, அது இல்லம்மா பிரச்சனை. இந்த தரம் நிறைய பேர் லிஸ்ட்ல இருந்தாங்க. அவ்வளவு பேரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பேர் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் மியூசிக் அகாடமியில ஒரு போட்டி வச்சாங்க. அதுல நான் செலக்ட் ஆகலம்மா. ராஜேஸ்வரிக்கு அதிர்ச்சி. ஏன் கண்ணு, நீ தான் நல்லா ஆடுறியே. உண்மையை சொல்லணும்மா, இந்த தரம் ரொம்ப கடுமையான போட்டி. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பிராக்டிஸ் பண்ணி இருக்கணும். தன் முகத்தில் ஒரு கணம் தோன்றிய அந்த கடுமையான பார்வையை ராஜேஸ்வரி தன் அழகான புன்னகையால் மறைத்தாள். சரி, போட்டியில தோத்துட்ட. உன்னை செலக்ட் பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த நிகழ்ச்சியை நடத்துற ஒருத்தர்கிட்ட நான் பேசி பார்த்தேம்மா. அவரு ரொம்ப நல்லவரா இருக்காருமா. எங்க குரூப்ல இருந்து 15 பேரு சிதம்பரம் போகணும். எல்லாரும் போயிட்டு வர செலவை நீ ஏத்துக்கிட்டேனா என்னையும் கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்றாருமா. நான் எவ்வளவு செலவாகும்னு கேட்டேன். எவ்வளவு? வெறும் 1,50,000 ரூபாய் தாம்மா. அத நீ 2 நிமிஷத்துல சம்பாதிச்சிட மாட்ட? ராஜேஸ்வரியின் முகத்தில் கடுமை தெரிந்தது. இந்த முறை அதை மறைக்க அவள் முயற்சி செய்யவில்லை. இல்ல கண்ணு, என்னால இப்ப அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. ஏமா முடியாது? போன மாசம் தானேம்மா 60 லட்சம் ரூபாய்க்கு பென்ஸ் கார் வாங்கின. போன வாரம் என் பிறந்த நாளுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு நகை எடுத்து கொடுத்த. இப்ப ஏமா உன்னோட ஒரே பொண்ணோட சந்தோஷத்துக்காக கேவலம் 1,50,000 ரூபாய் செலவழிக்க மாட்டேங்கிற? மாட்டேன்னா மாட்டேன். என் பொண்ணு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மானசா அரை மணி நேரம் மன்றாடினாள். ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. மானசாவிற்கு மனம் வெறுத்து போய்விட்டது. அன்றில் இருந்து அவள் தன் தாயை வெறுக்கத் தொடங்கினாள். தாயோடு பேசுவதை அடியோடு நிறுத்தினாள். ராஜேஸ்வரி ஏதாவது கேட்டாலும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்வாள். அதுவும் விட்டேத்தியாகத்தான் இருக்கும். ஊரிலேயே சிறந்த நடன ஆசிரியரை வீட்டுக்கு வரவழைத்து பயிற்சி கொடுக்க சொல்கிறேன் என்று சொன்னாள் ராஜேஸ்வரி. மானசா மூர்க்கத்தனமாக அதை மறுத்துவிட்டாள். தாய்க்கும் மகளுக்கும் இந்த பனிப்போர் தொடர்ந்தது. மானசாவின் தந்தை இருந்திருந்தால் எப்படியாவது சமாதானம் செய்திருப்பார். அதற்கும் வழி இல்லாமல் போயிற்று. மகளுடனான இந்த விவகாரத்தை 3ஆம் மனிதரிடம் சொல்ல வெட்கப்பட்டாள் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி மகள் மீது காட்டிய அன்பில் எந்த குறையும் வைக்கவில்லை. புதிய ஆடைகள் நகைகளை பார்த்தால் மானசா மனம் மாறிவிடுவாள் என்று கணக்கு போட்டாள். மானசாவிற்கு தெரியாமல் அவளுடைய தோழியை கடைக்கு அழைத்து கொண்டு போய் ஆடைகளும் நகைகளும் வாங்கி குவித்தாள். என்னம்மா, லஞ்சம் கொடுக்கறியா? இதெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுவுமே வேண்டாம். ராஜேஸ்வரி வாங்கி கொடுத்ததை மானசா சீண்டவே இல்லை. மானசாவின் மனதில் இப்போது ஒரு குரூரமான எண்ணம் புகுந்து கொண்டது. தன் தாயை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டாள். நான் எப்படியும் 1,50,000 ரூபாய் கொடுத்து
சிதம்பரம் வந்து விடுவேன் என்று தோழிகளிடம் சவால் விட்டு அதில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போனாள் மானசா. தான் அனுபவித்த அதே அவமானத்தை தன் தாயும் அனுபவிக்க வேண்டும் என்று கருவி கொண்டிருந்தாள் அவள். முதலில் வீட்டை விட்டு ஓடி போய்விடலாமா என்று நினைத்தாள். பிரபல கோடீஸ்வரி ராஜேஸ்வரியின் ஒரே பெண்ணை காணவில்லை என்று பத்திரிகையிலும் டிவியிலும் செய்தி வந்தால் அம்மாவுக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் என்று நினைக்கும் போதே சுகமாக இருந்தது. ஆனால் அரண்மனை போன்ற வீட்டில் சுகமாக வாழ பழகிவிட்ட தன்னால் வெளியே சரியான சாப்பாடு இல்லாமல், ஏசி, ஐபேட் போன்ற சுகங்கள் இல்லாமல் வாழ முடியுமா என்ற சந்தேகம் வந்தது. அந்த எண்ணத்தை கைவிட்டாள் மானசா. எப்படியாவது அம்மாவை காயப்படுத்த வேண்டும் என்று வெறி பிடித்தவளைப் போல யோசிக்கத் தொடங்கினாள். அம்மாவை அவமானப்பட வைக்க ஏதாவது வழி காட்ட வேண்டும் என்று மனமுருக ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டாள். வெகு சீக்கிரத்திலேயே மானசாவின் எண்ணம் ஈடேறியது. ஒரு ஹோட்டலில்தான் முதலாக சித்தார்த்தை பார்த்தாள். அவனுக்கும் அவள் வயதுதான் இருக்கும். அவன் ஒரு இளம் ஆர்கிடெக்ட். படிப்பை முடித்துவிட்டு நகரில் இருந்த ஒரு பெரிய ஆர்கிடெக்டிடம் தொழில் பயின்று கொண்டிருந்தான். சித்தார்த் நல்ல உயரம், கச்சிதமான உடல்வாகு, சிரித்த முகம், அழகான கண்கள். முதல் பார்வையிலேயே அவனிடம் வீழ்ந்து விட்டாள் மானசா. சித்தார்த்தும் அவள் அழகில் மயங்கி அவள் காதலை மனமுவந்து ஏற்றுக்கொண்டான். மானசா ராஜேஸ்வரியின் பெண் என்று தெரிந்ததும் சட்டென்று பின் வாங்கினான் அவளுடைய அருமை காதலன். ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியான நீ எங்க? சில லட்சங்கள் கூட இல்லாத நான் எங்க? உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என் உயிருக்கே ஆபத்து. எங்க பாஸுக்கு தெரிஞ்சா என் வேலை போயிரும். அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருக்கலாமே ப்ளீஸ். சித்தார்த் கெஞ்சினான். மானசா மசியவில்லை. நீ என்ன காதலிக்கலேனா என் சாவுக்கு நீதான் காரணம்னு உன் பேரு, அட்ரஸ், செல்போன் நம்பர் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவேன். எங்க அம்மா உன்னை கொன்னு போட்டுருவாங்க. எப்படியும் உனக்கு எங்க அம்மா கையில தான் சாவுன்னு ஆயிப்போச்சு. சாகிறதுக்கு முன்னால ஜாலியா கொஞ்சம் காதலிச்சுட்டு தான் சாகேண்டா. மானசாவிற்கு எல்லாமே விளையாட்டுத்தான். சித்தார்த் குடும்பத்தை பற்றி கேட்டாள். சாதாரண மத்தியதர வர்க்கம். அப்பா ஒரு வங்கியில் குமாஸ்தா, அம்மா டீச்சர். மானசா சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். ஒரே கல்லில் 2 மாங்காய். சித்தார்த் போன்ற அழகான இளைஞனின் காதலும் கிடைத்தது. அம்மாவை பழிவாங்க அருமையான ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. இதற்கிடையில் அம்மா தனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருப்பதாக அறிந்தாள் மானசா. ஒரு பெரிய தொழில் அதிபரின் ஒரே மகனின் ஜாதகம் வந்தது. அது சம்பந்தமாக ராஜேஸ்வரி யாரிடமோ பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டாள் மானசா. இந்த ஸ்டேட்டஸ் போதாதையா, என் பொண்ணுக்கு இன்னும் பெரிய இடமா பாரு. எனக்கு வரப்போற சம்பந்தி அம்பானி ரேஞ்சுக்கு இருக்கணும், புரிஞ்சுதா? அம்மாவுக்கு மட்டும் நான் ஒரு குமாஸ்தாவோட பையனை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சது. ஆஹா, அப்போ அம்மா எப்படி கோபத்துல குதிக்கிறான்னு பார்க்கணுமே. அந்த நாளும் வந்தது. மானசாவும் சித்தார்த்தும் ஊர் சுற்றுவதை யாரோ ராஜேஸ்வரியிடம் பற்ற வைத்து விட்டார்கள். எரிமலையாக வெடித்தாள் ராஜேஸ்வரி. மானசா, இனிமே நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. ஒரு ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்கணும். வேளா வேலைக்கு சாப்பாடு ரூமுக்கே வந்துடும். டிவி, செல்போன், இன்டர்நெட் எதுவும் கிடையாது, புரிஞ்சதா? தன் தாயை அவ்வளவு உக்கிரமாக மானசா பார்த்ததே இல்லை. அத்தனை அன்பை வெளிக்காட்டும் தன் தாயின் முகத்தில் உலகையே அழிக்கும் ரௌத்ரமும் இருக்க முடியும் என்பதை மானசாவால் நம்ப முடியவில்லை. அவளுடைய செல்போன் பறிமுதல் செய்யப்படுவதற்கு முன்னால் கடைசியாக ஒரு முறை சித்தார்த்திடம் பேசி நிலைமையை சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். சித்தார்த் அவளது அழைப்பை ஏற்கவில்லை. சித்தார்த்தை பற்றி ஓரளவு தெரிந்த தன் நெருங்கிய தோழி உமாவை அழைத்தாள். உமா சொன்ன செய்தி மானசாவை அச்சத்தில் நடுங்க வைத்தது. சித்தார்த்தை காணவில்லையாம். அவன் அப்பாவும் அம்மாவும் அவனை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்களாம். தான் வீட்டில் சிறைப்பட்டு இருப்பதை கோடி காட்டினாள் மானசா. மானசா, எனக்கு என்னவோ பயமா இருக்குடி. உங்க அம்மா தான் சித்தார்த்த. அந்த நொடியில் மானசாவின் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. முதல் முறையாக தன் தாயை பார்த்து பயந்தாள் மானசா. ராஜேஸ்வரியிடம் ஒரு அடியாட்கள் கூட்டம் இருக்கிறது என்று மானசா லேசுபாசாக கேள்விப்பட்டிருந்தாள். அவர்கள் சித்தார்த்தை கடத்தி போய் கொன்றிருந்தால்? மானசா விதிர்த்து போனாள். அன்று காலை தன் அறைக்கு வந்த ராஜேஸ்வரியின் கால்களில் விழுந்து அழுதாள்.
அம்மா, என்னை என்ன வேணும்னாலும் பண்ணு. ரூம்ல அடைச்சு வை, பட்னி போடு. இல்ல உன் ஆளுங்கள வச்சு அடிச்சே கொன்னுரு. ஆனா என் சித்தார்த்த ஒண்ணும் பண்ணிராதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் உன் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே சித்தார்த் இந்த காதல் வேண்டாம்னு கெஞ்சினான். நான் தான் தற்கொலை செஞ்சுக்குவேன்னு மிரட்டி அவனை காதலிக்க வச்சேன். தப்பு செஞ்சது நான் தான். அதனால என்ன கொன்னுரு. அவனை ஒண்ணும் செஞ்சிராதம்மா. ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். சபாஷ்! இது புத்திசாலித்தனம். நான் உனக்குன்னு பார்த்து வச்சிருக்கிற பையனை நீ கல்யாணம் செஞ்சுக்கிற வரைக்கும் சித்தார்த் என்னோட ஆளுங்க பிடியில தான் இருப்பான். உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் அவனை விடுதலை பண்ணிருவேன். அது வரைக்கும் உனக்கு உன் ரூம் தான் ஜெயில். நடுவுல ஏதாவது வால் ஆட்டின சித்தார்த் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. மானசா தன் தாயை இன்னும் அதிகமாக வெறுத்தாள். ஒரு 22 வயது பெண் 600 சதுர அடி அறைக்குள் சிறைப்பட்டு கிடப்பது எவ்வளவு பெரிய சித்திரவதை என்பதை மானசா 2ஆம் நாளிலேயே உணர்ந்தாள். டிவி இல்லை, செல்போன் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, ஐபேட் இல்லை. எப்படி பொழுதை போக்குவது? வேளைக்கு சாப்பாடு வந்தது. அதுவும் அவளுக்கு மிகவும் பிடித்த உணவு வகைகள். முதலில் சாப்பிடாமல் இருந்து பார்த்தாள். வயிற்றை பசி கிள்ளியது. சாப்பாட்டு வாசனை அவளை பாடாய்படுத்தியது. காணாததை கண்டவளைப் போல சாப்பிட்டாள். பின் தூங்கினாள். நல்ல வேளையாக கொஞ்சம் புத்தகங்கள் இருந்தன. அதை படித்து பொழுதை போக்கினாள். ஒரு வாரம் கழித்து கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தபோது அதிர்ந்தாள் மானசா. அவள் குண்டாகி இருந்தாள். அவளுடைய எடை எப்படியும் 5 கிலோ கூடி இருக்கும். இதேபோல் இன்னும் 6 மாதம் இருந்தால் அவள் எடை 100 கிலோவை தொட்டுவிடும். சில காமெடி நடிகைகளைப் போல அசிங்கமாக இருப்பாள். அப்படி செய்து அம்மா தனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளையை மிரள வைக்கலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் ஒருவேளை இந்த சிறையில் இருந்து தப்ப முடிந்தால், சித்தார்த்தை மீண்டும் பார்க்க முடிந்தால், குண்டாக 40 வயது ஆன்டியை போல் இருக்கும் தன்னை சித்தார்த் விரும்புவானா என்ற பயமும் கூடவே வந்தது. அந்த நிலைமையில் சித்தார்த் மட்டும் இல்லை, எந்த ஆணும் தன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்ற அச்சமும் வந்தது. உடற்பயிற்சி செய்ய வேண்டும், செய்தேயாக வேண்டும். அவர்கள் வீட்டில் எல்லா வசதிகளும் நிரம்பிய ஒரு ஜிம் இருந்தது. ஆனால் அது கீழே வேறு ஒரு அறையில் இருந்தது. அம்மாவிடம் கேட்டு பார்க்கலாம். வேண்டாம், இனிமேல் அந்த ராட்சசியிடம் பேச்சு வார்த்தையே வேண்டாம். குனிந்து நிமிர்ந்து ஏதாவது உடற்பயிற்சி செய்யலாம் என்று அவள் நினைத்த வேளையில் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. தன் அலமாரியை குடைந்து குடைந்து தேடியதில் அவளுடைய நாட்டிய சலங்கை கிடைத்தது. அறையை சுற்றி பார்த்தாள். டிவியையும் கம்ப்யூட்டரையும் அப்புறப்படுத்திய ராஜேஸ்வரி அவளுடைய சிறிய சோனி சிடி பிளேயரை அப்படியே விட்டிருந்தாள். அந்த பிளேயரை ராட்சச ஸ்பீக்கர்களுடன் இணைத்தாள். அவளுடைய நாட்டிய பாடல்கள் அடங்கிய சிடி அவள் புத்தக பையில் இருந்தது. அதை ஓட விட்டாள். வெறி பிடித்தது போல ஆடத் தொடங்கினாள். நாட்டியம் ஆடுவதை தவிர தனக்கு உலகில் வேறு எந்த வேலையும் இல்லை என்பதைப் போல ஆடினாள் மானசா. அன்று அவளுடைய மதிய உணவு வந்தபோது பயங்கர பசியில் இருந்தாள். சில நிமிடங்களில் சாப்பாட்டை கபளீகரம் செய்தாள். படுக்கையில் படுத்தபடி இசையை ரசித்தாள். பின் வேறு ஒரு கடினமான நாட்டிய பாடலை போட்டு அதற்கு ஆடினாள். அவள் மனதில் இருந்த கோப வெறி அவள் கால்களில் பேசியது. அவள் கண்களில் அபிநயமாக வெளிவந்தது. அவளுடைய ஆட்டத்தில் அந்த அறையே அதிர்ந்தது. வாட்டி எடுக்கும் அந்த தனிமை சிறையில் நாட்டியம் ஒன்றுதான் தனக்கு துணை என்பதை கண்டு கொண்டாள் மானசா. இந்த சிறை தண்டனையில் தனக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் ஓயாமல் நடனம் ஆடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்தாள் மானசா. ஒரு வாரம் ஓய்வில்லாத நடனத்திற்கு பின் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். உடல் அழகாக வற்றியிருந்தது. முகம் இன்னும் களையாக இருந்ததை போல் தோன்றியது. உள்ள ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சி. ஆனாலும் தன் தாயின் மேல் இருந்த கொலை வெறி கொஞ்சம் கூட குறையவில்லை. தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் ராஜேஸ்வரி மானசாவை பார்க்க வருவாள். வேற ஏதாவது வேணுமா கண்ணு என்ற பாசம் பொங்க கேட்பாள். ஆமா, உன்னுடைய சாவு வேணும். அப்பதான் எனக்கு என் சித்தார்த் கிடைப்பான். எனக்கு விடுதலை கிடைக்கும். ராஜேஸ்வரி தான் ரணப்பட்டதை மறைத்து கொண்டு கோபத்தில் கத்துவாள். அது மட்டும் நடக்காது. உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உனக்கு ஜெயில்தான். ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. நீ இந்த ரூம்ல இல்லைன்னா உன் காதலன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? ஏண்டி, நீ எல்லாம் ஒரு தாயா? நீ ஒரு பேய், ராட்சசி. உன் ஒரே பொண்ண இப்படி சித்திரவதை செய்ய
எப்படி மனசு வந்தது? நான் உன் வயித்துல பொறந்திருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். யாரோ ஒரு நல்ல அம்மாவுக்கு பொறந்திருப்ப. குழந்தை இல்லாத மலடியான நீ, உங்க ஆளுங்கள வச்சு என்ன என் அம்மாகிட்ட இருந்து திருடிட்டு வந்திருப்ப. மலடி, திருடி, ராட்சசி நீ நல்லாவே இருக்க மாட்ட. தன் செல்லப் பெண்ணா இப்படி பேசுவது என்று ராஜேஸ்வரிக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சன்னமாக சிரித்து வைப்பாள். அந்த சிரிப்பு மானசாவின் கோபம் எனும் நெருப்பில் ஊற்றப்பட்ட பெட்ரோலைப் போல இருக்கும். மானசா இன்னும் அதிகமான சீற்றத்துடன் பொங்குவாள். இனிமே உன்னை நான் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். எதுக்கு கூப்பிடணும்? அதான் நீ அம்மா இல்லைன்னு நல்லா நிரூபணம் ஆயிடுச்சே ராஜேஸ்வரி. உனக்கு அன்புனா என்னன்னு தெரியுமாடி? ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு தெரியுமாடி? பாசம்னு ஒரு வார்த்தைய நீ உன் காதலையாவது கேட்டிருக்கியாடி? ராட்சசி ராஜேஸ்வரி, அன்பு பாசம் என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இதயம் உள்ளவங்களுக்காக உருவாக்கப்பட்ட வார்த்தைகள். உனக்குத்தான் இதயமே இல்லையே. ராஜேஸ்வரி தன் கண்ணீரை மறைக்க சிரமப்பட்டாள். ஏதாவது வேணுமான்னு கேட்டியே ராஜேஸ்வரி? எனக்கு ஒரு பெரிய வரம் கொடுக்கணும். எனக்கு விடுதலை கொடு. என் காதலை வாழ விடுன்னு முட்டாள்தனமா கேட்க போறதில்ல. அதெல்லாம் மனுஷங்க பிரச்சனை. ராட்சசியான உனக்கு எப்படிடி தெரியும்? நீ என்ன வரம் கொடுக்கணும் தெரியுமா? இனிமே எந்த காரணம் கொண்டும் என்னை பார்க்க இங்க வராத. நான் உண்டு, என் டான்ஸ் உண்டுன்னு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ வெளியே போய் உன் தொழிலை பாரு. பணம் சம்பாதிக்கிறதும் மனுஷங்களை காயப்படுத்துறதும் தானே உன் தொழில். போய் அதை பாரு. என்கிட்ட வராத. இந்த வரத்தை கொடுத்தா போதும். ராஜேஸ்வரி, இன்னும் ஏன் நின்னுகிட்டு இருக்க? வெளியே போ. திகைத்து போன ராஜேஸ்வரி மானசாவின் தோள் மீது ஆதுரத்துடன் தன் கையை வைக்க முயன்றாள். மானசா மூர்க்கத்தனமாக அதை உதறிவிட்டாள். நல்ல வேளை பக்கத்தில் சுவர் இருந்ததால் ராஜேஸ்வரி கீழே விழவில்லை. 5½ மாதம் அந்த சிறை தண்டனை நீடித்தது. ஒரு நாள் பிற்பகல் மானசா வெறி பிடித்தவளைப் போல் நடனமாடிக்கொண்டிருந்தாள். தரையெல்லாம் அவள் வியர்வை. ராஜேஸ்வரி 2 பெண்களை அழைத்து கொண்டு மானசாவின் அறைக்கு வந்தாள். மானசா, இவங்க மேனகா, இவங்க பீனா. இன்னைக்கு சிட்டியிலேயே பெரிய பியூட்டிஷியன் மேனகா தான். இவங்க பியூட்டி பார்லர்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்க 1 மாசம் காத்திருக்கணும். இவங்க உனக்கு மணமகள் அலங்காரம் செய்ய வந்திருக்காங்க. எதுக்கு? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாரும் வெளியே போகலாம். ஏன் கண்ணு இப்படி சொல்ற? நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம். இன்னைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன். ஊருக்கு வெளியே இருக்கிற இன்டர்நேஷனல் ட்ரேட் சென்டர்ல ஏற்பாடு பண்ணி இருக்க. இன்னைக்கு மட்டும் 5000 பேருக்கு மேல உன்னையும் மாப்பிள்ளையையும் பார்க்க வருவாங்க. நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு மேடையில நின்னாத்தானே பார்க்க பாந்தமா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால சீக்கிரம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாமா. ராஜேஸ்வரி, என்னால சத்தியமா முடியாது. நீ பார்த்து வச்சிருக்கிற பணக்கார ரவுடிய என்னால கட்டிக்க முடியாது. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. எனக்கு டான்ஸ் மட்டும் போதும். என்னை விட்டுரு. என்கிட்ட வராத. நீங்க எல்லாருமே என் ரூமை விட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். மானசா கண்ணு, கோடிக்கணக்கில் செலவழிச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட. இந்த சமயத்துல நீ வேண்டாம்னா வேண்டாம்னா என்ன? நீ அவமானப்படுவ. நீ நாசமா போனாதான் எனக்கு என்ன? இன்னும் 2 தில்லானாவுக்கு டான்ஸ் ஆடுவேன். அப்புறம் இந்த கல்யாணம் நின்னு போனதை கொண்டாட ஏதாவது ஸ்வீட் பண்ண சொல்லேன் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி மற்ற 2 பெண்களையும் சிறிது நேரம் வெளியில் இருக்க சொன்னாள். கதவை தாளிட்டாள். மானசாவுக்கு உள்ளூர பயமாகத்தான் இருந்தது. அந்த பயத்தில் கத்தினாள். ராஜேஸ்வரி, நான் இப்ப மேஜர் பொண்ணு. நீ என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உன் லவ்வர் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்கிறத மறந்துட்டு பேசுறியா கண்ணு? நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா பாவம் உன் ஆளுக்குத்தான் கஷ்டம். நான் லேசா கண் அசைச்சா போதும் உன் ஆளோட கைய காலை எடுத்துருவாங்க. பாவம் இல்லையா? பரவாயில்லையா? மானசா அலறினாள். ராட்சசி, ராட்சசி, பேயே! உன் இஷ்டப்படியே நடக்கிறேன். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ அனுபவிக்கத்தான் போற. சத்தியமா உன்ன மாதிரி ஒரு ராட்சசியோட வயித்துல நான் பிறந்திருக்க மாட்டேன். சொல்லு, என்னுடைய உண்மையான அம்மா யாரு? அம்மா வாகணும்னா அதுக்கு இதயம் இருக்கணும்டி. அது உன்கிட்ட கிடையாது. மானசா, நான் போனப்புறம் நீ தனியா உட்காந்து சினிமா வசனம் எல்லாம் பேசு. எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உன் வசனத்தை கேட்கிற மூடும் இல்ல. கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறையா இல்ல சித்தார்த்த விஷயமா என் ஆளுங்க கிட்ட பேசட்டுமா? தன் கையில் இருந்த செல்போனை ஆட்டி காண்பித்தாள் ராஜேஸ்வரி. உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். ஆனா இவங்க எனக்கு மேக்கப் போடும்போது மட்டும் நீ இங்க இருக்க கூடாது. எனக்கு வேற வேலை இல்ல.
இவங்க கிட்ட முரண்டு பண்ணாத. அப்படி செஞ்சா பாவம் உன் சித்தார்த்தா கஷ்டப்படுவான். ராஜேஸ்வரி விறுவிறுவென்று நடந்து சென்று விட்டாள். உள்ளே நுழைந்த அழகு கலை நிபுணர்கள் மானசாவை அழகுபடுத்த தொடங்கினார்கள். சிறிது நேரத்தில் இன்னும் 6 பெண்கள் உள்ளே வந்தார்கள். அவர்கள் கைகளில் இருந்த தட்டுகளில் ஆடைகள், நகைகள், மலர் மாலைகள் இருந்தன. மானசா தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அந்த பெண்களால் சிறப்பாக மணமகள் அலங்காரம் செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு முறை ஒப்பனை முடிந்ததும் மானசா அழுவாள். கண்ணீரில் மேக்கப் கலைந்துவிடும். எளிமையாக ஒரு ஒப்பனை செய்தார்கள். மானசா அழுதாலும் பாதிக்காத அளவில் திருத்தமாக செய்தார்கள் அந்த அழகு கலை நிபுணர்கள். அந்த எளிய ஒப்பனையிலும் அழகு தேவதையாக ஜொலித்தாள் மானசா. 2.5 மணி நேரம் கழித்து சர்வ அலங்கார பூஷிதையாக மானசா படி இறங்கி வரும் அழகை பார்த்து ராஜேஸ்வரிக்கு அழுகையே வந்துவிட்டது. ஒரு பெரிய காரின் பின் சீட்டில் ஏற்றப்பட்டாள் மானசா. அவளுக்கு இருபுறமும் ஆஜானுபாகுவான பெண்கள் அமர்ந்திருந்தனர். ராஜேஸ்வரி முன் சீட்டில் அமர்ந்திருந்தாள். ஏதாவது கத்தி கூச்சல் போடலாம்னு நினைச்ச உன் காதலன் க்ளோஸ். ராஜேஸ்வரி மிரட்டிய போது மானசா எதுவும் பேசவில்லை. 1.5 மணி நேர பயணத்திற்கு பின் நகருக்கு வெளியே இருந்த சர்வதேச வர்த்தக மையத்தின் பிரம்மாண்டமான அரங்கினை சென்றடைந்தார்கள். காரில் இருந்து இறங்கியவுடன் ராஜேஸ்வரி கடுமையான குரலில் மானசாவை எச்சரித்தாள். இங்க பாரு, ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நீ மாப்பிள்ளையையும் அவரோட அப்பா அம்மாவையும் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளையும் பார்க்கணும். அவங்க கிட்ட ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும். ஏதாவது முரண்டு பிடிச்ச சித்தார்த் செத்துருவான். புரிஞ்சுதா? மானசாவிற்கு பேசக்கூட தெம்பு இல்லை. தன் தாயை முறைத்து பார்த்தாள். நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி என்று கேட்பது போல் இருந்தது அந்த பார்வை. ராஜேஸ்வரி அதை சட்டை செய்யவில்லை. ராஜேஸ்வரி தன் பெண்ணின் கையை பற்றி கொண்டு அரங்கின் பின்னால் இருந்த ஒரு பெரிய அறைக்கு அழைத்து சென்றாள். மானசா குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள். மானசா, இதான் மாப்பிள்ள, இது அவரோட அம்மா, இது அப்பா. மானசாவிற்கு நிமிர்ந்து பார்க்க மனம் வரவில்லை. தரையில் இருந்த கம்பளத்தை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள். ராஜேஸ்வரி மாப்பிள்ளையை சீண்டினாள். மாப்பிள்ள, உங்க மனைவியை உங்ககிட்ட சேர்த்துட்டேன், போங்க. நீங்க அவ முகத்தை நிமித்துங்க. உங்க அப்பா அம்மா அவளை நல்லா பார்க்க வேண்டாமா? போங்க போங்க, நேரமாயிட்டு இருக்குல்ல. இவ உங்க சொத்து. இவளை தொட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மானசாவுக்கு கண்ணீரும் வாந்தியும் ஒரே சமயத்தில் வந்தது. பின்னதை அடக்கி கொண்டாள். முன்னதை அடக்க முடியவில்லை. ஒரு கை மானசாவின் தாடையை தாங்கியது. தன்னை தொட்டவனின் கன்னத்தில் அறைய வேண்டும் என்று நினைத்தாள் மானசா. ஆனால் அப்படி செய்தால் சித்தார்த் அல்லவா அவதிப்படுவான். பொங்கி வந்த ஆத்திரத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். வாழ வேண்டும் என்ற ஆசையே அவளுக்கு போய்விட்டது. இதற்கிடையில் அவள் தாடையை தாங்கி இருந்த கை அதை மெதுவாக நிமிர்த்த தொடங்கியது. தன் வருங்கால கணவன் எப்படி இருக்கப் போகிறான் என்பதை அறிய அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மானசா. சித்தார்த், சித்து, என் டார்லிங். மானசாவின் கூச்சலில் அந்த அரங்கமே அதிர்ந்தது. தன் முன் நின்ற தன் காதலன் சித்தார்த்தை இறுகத் தழுவி அவன் முகத்தை முத்தங்களால் மறைத்தாள் மானசா. கண்களில் காதல் பொங்கி வழிய மானசாவை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் சித்தார்த். பளபளக்கும் ஷெர்வானி ஆடையில் மாப்பிள்ளை கோலத்தில் ஜொலித்து கொண்டிருந்தான் மானசாவின் காதலன். மானசா திரும்பி தன் தாயை பார்த்தாள். ராஜேஸ்வரி சித்தார்த்தின் பெற்றோரை அழைத்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே போக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். பாவம், காதல் பறவைகளுக்கு கொஞ்சம் தனிமை கொடுக்கலாமே என்பது அவள் எண்ணம். மானசா தன்னை சித்தார்த்தின் பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டாள். தன் தாய் ராஜேஸ்வரியை நோக்கி ஓடினாள். புயலில் வேரறுந்த மரம் போல தன் தாயின் கால்களில் வீழ்ந்தாள் மானசா. தன் கண்ணீரால் தன் தாயின் திருவடிகளை கழுவினாள் அந்த பேரழகி. ராஜேஸ்வரி அவளை தூக்கி பின் தன் நெஞ்சுடன் சேர்த்து இறுக தழுவி கொண்டாள். மானசாவின் மனதில் 1000 கேள்விகள், 1000 எண்ணங்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட மேலோங்கி நின்றது குற்ற உணர்வுதான். அம்மா, 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 அம்மா கதறிக்கொண்டிருந்தாள் மானசா. சித்தார்த் கண்களில் நீருடன் புன்னகைத்து கொண்டிருந்தான். அவனுடைய பெற்றோர்கள் ஒரே சமயத்தில் சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் இருந்தனர். அம்மா, உன் அன்பை தெரிஞ்சுக்காம இருந்துட்டனே. நான் ஒரு நாய்மா, நன்றி கெட்ட நாய். உன்னை ராட்சசின்னு எத்தனை தரம் திட்டி இருப்பேன். வாடி போடின்னு கூப்பிட்டேனேம்மா.
நீ அம்மாவே இல்லன்னு கூட நாக்குல நரம்பில்லாம சொன்னேனேம்மா. உன்னை விட்டு ஓடி போகணும்னு நினைச்சேனேம்மா. நான் உங்ககிட்ட பேசின மாதிரி நம்ம வீட்டு வேலைக்காரிகிட்ட பேசியிருந்தா கூட அவன் என் கன்னத்துல அரைஞ்சிட்டு வேலையை விட்டு விட்டு போயிருப்பாம்மா. ஆனா நீ என்ன ஒண்ணுமே பண்ணலையேம்மா. என்னோட வார்த்தைகள் எல்லாம் பொறுமையா தாங்கிக்கிட்டு இருந்தியேம்மா. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ ராத்திரி பகலா கஷ்டப்பட்ட. உன்னை காயப்படுத்தி அழ வைக்கணும்னு நான் ராத்திரி பகலா திட்டம் போட்டேன். இல்லம்மா, என்ன மாதிரி ஒரு ராட்சசி உன்ன மாதிரி ஒரு அன்பு தெய்வத்துக்கு மகளா பிறந்திருக்கவே முடியாது. உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிற அளவுக்கு நான் நல்லவ இல்லம்மா. நான் யாரோ ஒரு அனாதை நாய். நீதான் என்னை எடுத்துக்கிட்டு வந்து ராணி மாதிரி வளர்த்த. சரியாம்மா? தன் கையால் மானசாவின் வாயை பொத்தி அவள் கண்களில் முத்தமிட்டாள் ராஜேஸ்வரி. ஏம்மா என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க? ஏம்மா சொல்லுமா? மானசா விடாமல் புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தபடி கரகரத்த குரலில் பேசினாள் ராஜேஸ்வரி. உன் கேள்வியிலேயே பதில் அடங்கியிருக்குமா. நான் உன்னோட அம்மா, உன்னை பெத்த தாய். அம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஏதாவது தண்டனை கொடுமா ப்ளீஸ். உன்னை இதயம் இல்லாதவன்னு சொன்னேன், ராட்சசின்னு சொன்னேனேம்மா. எனக்கு விமோச்சனமே கிடையாதும்மா. நான் வேணா ஒரு வாரம் விரதம் இருக்கட்டுமா? இல்ல ஒரு வாரம் ராத்திரி தூங்காம அம்மா அம்மான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டுமா? சொல்லுமா. இல்ல அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு உன் ரூம்ல அங்க பிரதட்சணம் பண்ணட்டுமா? கண்ணு, திருப்பி உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் உன்னோட அம்மா. எந்த தாய்க்கும் தன் குழந்தை கஷ்டப்படுறது பிடிக்காது. அந்த கஷ்டம் குழந்தையோட வளர்ச்சிக்கு அவசியம்னா மட்டும்தான் குழந்தை கஷ்டப்படுறத ஒரு தாய் அனுமதிப்பா. அப்ப கூட குழந்தையை விட தாய் தான் அதிகமா கஷ்டப்படுவா. உனக்கு ஒண்ணு தெரியுமா கண்ணு? சித்தார்த்த உன் வாழ்க்கையில நுழைச்சதே நான் தான். நான் தான் அவனை உன்னை பார்க்க வச்சேன். நம்ம கம்பெனி ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் அவனை பார்த்ததுமே எனக்கு அவனை பிடிச்சு போயிடுச்சு. நம்ம புது ஃபேக்ட்ரியோட டிராயிங்ஸை என்கிட்ட விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தா அவன். அவனுடைய அறிவு, மென்மையான வார்த்தைகள், குழைவு இல்லாத மரியாதை, தொழில் மேல அவனுக்கு இருந்த காதல். அப்பவே தீர்மானம் பண்ணிட்டேன், சித்தார்த் தான் உன் புருஷன்னு. அதுக்கப்புறம் அவனோட பேசி பார்த்தேன். சித்தார்த்தோட அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாணத்தை நிச்சயம் பண்ணேன். அதுக்கப்புறம் உன் வளர்ச்சிக்காக நான் போட்ட ஒரு நாடகத்துல அவனை ஒரு நடிகனா இருக்க சொன்னேன். ஆனா சித்தார்த் நம்ம அந்தஸ்துல இல்லைங்கிறதுனால நீ அவனை ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். அன்னைக்கு அந்த பெரிய கோடீஸ்வரனோட பிள்ளையையே வேண்டாம்னு சொன்னியே. அம்பானி அளவுக்கு பணக்காரன் வேணும்னு சொன்னியே. அந்த பணக்கார பையன் ஒரு குடிகார பொம்பளை பொறுக்கி. அதனாலதான் அவனை வேண்டாம்னு சொன்னேன். அவனோட ஜாதகத்தை கொண்டு வந்தது அவங்க குடும்பத்துக்கு வேண்டியவர். அதனால அவர்கிட்ட அந்தஸ்து அது இதுன்னு கதை விட்டேன். அவங்க கிட்ட உண்மையை சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு தான் அப்படி செஞ்சேன். அதெல்லாம் சரிம்மா. என்ன எதுக்கு 6 மாசம் அடைச்சு வச்சிருந்த? சித்தார்த்த உனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். அப்புறம் எதுக்கு அந்த தண்டனை? ஒரு அம்மா தன் பொண்ணுக்கு எப்பவுமே தண்டனை கொடுக்க மாட்டா. அன்பு இருக்கிற இடத்துல தண்டனைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அப்புறம் ஏம்மா என்ன ரூம்ல அடைச்சு வச்ச? அதுக்கு என்னால விளக்கம் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் இன்னொரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கேன். அவர் சொல்வார். ராஜேஸ்வரி தன் செல்போனில் யாரையோ கூப்பிட்டாள். வேட்டி ஜிப்பா அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் வந்தார். மானசா அவரை பார்த்ததும் ஓடிப்போய் அவர் கால்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள். வந்தவர் அவளுடைய நடன ஆசிரியர். அவர் கம்பீரமான குரலில் பேச ஆரம்பித்தார். நீ ஒரு பிறவி டான்சர் குழந்தை. உங்க அம்மா உன் டான்ஸ் வீடியோ காமிச்சாங்க. என் சிஷ்யகள்ல நீதாமா பெஸ்ட். அடுத்த வருஷம் சிதம்பரம் போகிற நாட்டியாஞ்சலி குழுவுக்கு நீதாமா தலைவி. அப்பா என்ன ஆட்டம். மனசார சொல்றேன் தாயே, நீ டான்ஸ்ல பெரிய ஆளா வருவ. மானசாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜேஸ்வரி மானசாவை லேசாக அணைத்தபடி பேசத் தொடங்கினாள். நாட்டியாஞ்சலி குழுவுல சேர லஞ்சம் கொடுக்கணும்னு நீ சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல கண்ணு. உனக்கு திறமை இல்லைன்னா டான்ஸே வேண்டாம்னு விட்டுறலாம். அதுக்காக காசை வச்சுக்கிட்டு நல்லா ஆடுறவங்க வாய்ப்பை நாம தட்டி பறிக்க கூடாது. அன்னைக்கு நீ கோபமா பேசினதுக்கு அப்புறம் நான் உன் டான்ஸ் டீச்சரை பார்த்து பேசினேன். உங்ககிட்ட நல்ல கலை இருக்கு, ஆனா பயிற்சி பத்தாதுன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் உன்னை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சேன். டான்ஸை தவிர வேற எதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டேன். ஒரே வாரத்துல நீ ஆட ஆரம்பிச்ச. ஒரே மாசத்துல உன் ஆட்டத்துல மினுமினுப்பு தெரிஞ்சது. 5வது மாசத்துல நீ ஆடினது அற்புதம். அது எப்படிம்மா உனக்கு தெரியும்? உன் ரூம்ல கேமரா வச்சு படம் பிடிச்சேன். உன் டான்ஸ் வீடியோவை நானே எடிட் பண்ணி உன் டான்ஸ் டீச்சர் கிட்ட போட்டு காமிச்சேன். அசந்து போயிட்டாரு.
உன்னால தான் அவருக்கு பெருமையும் கௌரவமும் கிடைக்கப் போகுதுன்னு அவர் கூத்தாட ஆரம்பிச்சிட்டாருமா. அடுத்த வருஷம் அவருடைய நாட்டியாஞ்சலி குழுவுக்கு தலைவின்னு சொல்லிட்டாரு. இப்ப சந்தோஷமாமா? மானசா மீண்டும் தன் தாயின் கால்களில் விழ முயற்சித்தாள். அதை உணர்ந்து கொண்ட ராஜேஸ்வரி சாமர்த்தியமாக தடுத்து மானசாவை நெஞ்சார தழுவிக் கொண்டாள். விம்மல்களுக்கிடையில் மானசா கேட்டாள், அது சரிம்மா. நீ ஏமா ஒரு நன்றி கெட்ட நாய்க்கு, ஒரு பைத்தியக்கார பொண்ணுக்கு இவ்வளவு பண்ணணும்? செத்தா சாவடின்னு விட்டுற வேண்டியது தானே? ராஜேஸ்வரி மானசாவின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டாள். 100வது முறையா சொல்ற, நான் உன் அம்மா, உன்னை பெத்த தாய். நான் அப்படித்தான் இருக்க முடியும். வேற எப்படியும் இருக்க என்னால முடியாது. நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனா என்னுடைய அன்பை இப்படி சாதாரண வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணு. உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நான் உன்கிட்ட இருக்கிறத பறிச்சுக்கிட்டேனா, இல்ல நீ கேட்ட ஒன்ன தரமாட்டேன்னு மறுத்தா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது உன்னோட வளர்ச்சி. 6 மாசம் நீ கஷ்டப்பட்ட, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வெறும் சிறை தண்டனை இல்லம்மா. அது ஒரு தபசு. நாட்டியத்தால அந்த சிவபெருமானுக்கு நீ செலுத்தின மாபெரும் அஞ்சலி. இந்த 6 மாசம் உன்னை விட அதிகமா கஷ்டப்பட்டது நான் தாம்மா. என் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியல. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அம்மா, நான் உன்னை கண்டபடி பேசினேனேம்மா. வாயில வரக்கூடாத வார்த்தையில உன்னை திட்டினேனேம்மா. நீ ராட்சசி, நீ என் அம்மாவே இல்லைன்னு அரக்கத்தனமா சொன்னேனேம்மா. இனிமே என்னை பார்க்கவே பார்க்காதேன்னு சொன்னேனேம்மா. அதுக்கெல்லாம் என்னம்மா பரிகாரம் பண்ண போற? 101வது தரமா சொல்றேன். நான் உன்னை பெத்த தாய். எனக்கு அன்பை தவிர வேற எதுவும் தெரியாது. தெரியவும் வேண்டாம். நீ திட்டினப்ப என் காதை மூடிக்கிட்டேன். இப்ப அதெல்லாம் மறந்தும் போயிட்ட. அதற்கு மேல் மானசாவால் அழக்கூட முடியவில்லை.